dear students, நான் உங்கள் அன்புடன் சாந்தினா. கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி 21 days சீரீஸில் இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து பார்க்க போகிறோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செல் ரியாக்ஷன்ஸ். இது 1 mark கொஷின், இல்லாட்டி 2 mark கொஷின்ஸ், இல்லாட்டி 3 mark கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்து இருக்கும். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செல் ரியாக்ஷன்ஸ், ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் நடக்கிற ரியாக்ஷனை நம்ம எப்படி வந்து செல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. காப்பர் இன் சாலிட் ஸ்டேட்டில் 2Ag+ இன் அக்வஸ் ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா Cu2+ இன் அக்வஸ் ஸ்டேட் அண்ட் சில்வர் டெபாசிட்டட் இன் சாலிட் ஸ்டேட். ஸோ இதில் தான் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் தான் இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ காப்பரும் சில்வரும் அதனுடைய எலக்ட்ரோலைட்டில் இம்மர்ஸ் ஆகிருக்கும்போது நம்ம வோல்டேஜை பாஸ் பண்ணி நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா there is a flow of electrons from copper to silver இல்லையா? ஏன்னா சில்வர் வந்து இனட் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். காப்பர் வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸில் காப்பரை மற்ற அதர் எலிமெண்ட்ஸோடு பார்க்கும்போது லெஸ் ரியாக்டிவிட்டியாக இருந்தாலுமே சில்வர் வந்து வெரி வெரி லெஸ் ரியாக்டிவிட்டி. அதனால காப்பர் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஃப்ரம் காப்பர் டு சில்வர். அதனுடைய வந்து நம்ம வோல்ட் மீட்டர் மூலமாக கரண்ட் ஃப்ளோவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ இப்போ இதை வந்து செல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து 2 ஹாஃப் ரியாக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 2 ஹாஃப் ரியாக்ஷன்ஸ், ஒன்று ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன். இதில் ஷார்ட்டாக OH ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன், RH ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? இப்போது அதை எழுதுறதுக்கு எது OH எது RH அப்படிங்கிறது தெரியறதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் எழுதணும். ஸோ காப்பர் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. அதுக்கப்புறம் இங்கே வந்து Cu2+ மாதிரி இருக்குது. ஸோ மோனோஅட்டாமிக் அயான்ஸ், அதனால் அதே தான் அந்த ஆக்சிடேஷன் நம்பர். இப்போது 0லேருந்து 2+ அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அது என்னது? ஆக்சிடேஷன்ஸ். இப்போ நம்ம OH என்ன அப்படிங்கிறத எழுதிடலாமா? ஸோ OHல அதாவது ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ஸில் Cu வந்து கன்வெர்டட் இன்டு Cu2+. ஸோ ஆக்சிடேஷனாக என்னது? இட் இஸ் எ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ காப்பர் வந்து 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்து Cu2+ஆக மாறி இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த ஆக்சிடேஷன் எது நடக்குதோ அந்த எலக்ட்ரோட வந்து நம்ம ஆனோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ RHக்கு போயிடலாமா? ஸோ RHம் ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இப்போ 2Ag+க்கு பாருங்கள், இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? +1. அது Ag ஆகும்போது 0. ஏன்னா பியூர் ஸ்டேட்டில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை ரிடக்ஷன் சொல்கிறோம். ரிடக்ஷன் என்னது? கெயின். ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸை? 2 எலக்ட்ரான்ஸை. நீங்கள் நினைக்கலாம் +1 0, ஒன்லி ஒரு நம்பர் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது, அப்புறம் எதுக்கு மிஸ் 2 சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா 2 சில்வர் ஆட்டம் இருக்கிறதுனால நம்ம வந்து 2 எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம எழுதிடுவோமா? 2Ag+ என்ன நடக்குது? 2 எலக்ட்ரானை எடுத்துட்டு இப்போது அது 2Ag கன்வெர்ட் ஆகுது. அப்போ தான் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்கும்? ஈக்குவலாக நமக்கு வந்து நடக்கும். ஏன்னா அது எந்த ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லையும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் வந்து ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு. இப்போ ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ், ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ஆனோடுனா இது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? கேத்தோட தான் இருக்கணும். நிறைய பேருக்கு எப்போவுமே எது ஆனோடு எது கேத்தோடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு அக்ரோனிம் இருக்குது பாருங்கள், லோன், LOAN. இந்த வார்த்தை அடிக்கடி வீட்டில் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ லோன். ஸோ லெஃப்ட்டு ஓகே, ஆக்சிடேஷன், ஆனோட், நெகட்டிவ். ஸோ அப்படின்னா என்னதுன்னா லெஃப்ட்டில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் லெஃப்ட்டில் தான் ஆக்சிடேஷன் நடக்கும். அதுதான் ஆனோடு. ஆனோடு வந்து எப்பவும் நெகட்டிவ் எலக்ட்ரோடாக இருக்கும். அப்படி தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இதை வச்சு நினைச்சுக்கலாம், ஆக்சிடேஷன் நடந்துச்சுன்னா அது ஆனோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்வென்ஷன்லியாக இது நீங்கள் சொல்லி நாங்கள் சொல்லி கிடையாது. இது வந்து வழக்கத்துக்கு எப்போவுமே இதுபடி தான் நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஆனோட எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேத்தோட எழுதுவோம். ஸோ ஆனோடில் காப்பர் இல்லையா? காப்பர் தான் கன்வெர்டட் இன்டு Cu2+. அதனால்
காப்பர் எழுத போகிறோம். இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் அதனுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கேயும் அக்வஸ் ஸ்டேட், இங்கே வந்து சாலிட் ஸ்டேட், இங்கே வந்து அக்வஸ் ஸ்டேட்னு எழுதிடும். இப்போ காப்பர் எழுத போகிறோம். ஸோ காப்பர் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது? சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து கன்வெர்டட் இன்டு Cu2+. அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா Cu2+ அதை காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்லாஷ் லைன், சிங்கிள் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ Cu2+ அக்வஸ் ஸ்டேட். இப்போ இது ஒரு எலக்ட்ரோட் ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 ஸ்லாஷ் போடுறோம். இந்த 2 ஸ்லாஷ் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கலில் பார்த்தீங்கன்னா சால்ட் பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த சால்ட் பிரிட்ஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த டபுள் லைன் வந்து வரைகிறோம். இப்போது அடுத்தது வந்து கேத்தோடு எழுத போகிறோம். ஸோ கேத்தோடில் வந்து Ag+ வந்து கன்வெர்டட் இன்டு Ag. ஸோ அப்போது Ag+, இப்போ சிங்கிள் லைன் போட போகிறோம். அடுத்து அக்வஸ் ஸ்டேட் எழுதணும். அடுத்து Ag சாலிட் ஸ்டேட்டில் நம்ம போடுறோம். ஸோ இதுபடி தான் நம்ம ஒரு செல்லை வந்து எந்த ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக செல்லை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதனுடைய ஆனோடிக் ஃபார்ம் எழுதுகிறோம், ஆனோட் ரியாக்ஷனை, அதுக்கப்புறம் கேத்தோட் ரியாக்ஷனை நம்ம எழுதுகிறோம். ஸோ இதுதான் செல் ரியாக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல் that involve copper and silver. சில சமயம் செல் ரெப்ரசன்டேஷனை கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களை ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்னது, இல்லைன்னா ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்னது, சில சமயத்தில் முழு ரியாக்ஷன்ஸையுமே செல் ரியாக்ஷன்ஸுமே எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி கேட்டாலும் சரி, எல்லாட்டினா இந்த மாதிரி கொடுத்து இதிலிருந்து அது மாதிரி எழுத கொடுத்தாலும் சரி, ஈஸியாக உங்களுக்கு எழுத முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.